காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. என் பேர் ராணிங்க, மதியழகனோட ஒய்ஃப். நான் எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன நடந்துச்சு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என் கூட பேசினார். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் என்கிட்ட பேசினார் ஃபோனில். அவர் ஃப்ரெண்டு வீட்டில் தான், உறவினர் வீட்டில் தான் இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. அவர் ஒன்றும் தலைமறைவாலாம் இல்லை, கரூரில் தான் இருக்கார். என் கூட பேசிகிட்டு தான் இருக்கார். அவர் சாயந்தரம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவர். சாயந்தரம் நைட்டு இப்போ என் தங்கச்சி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நியூஸ் அவரை கைது பண்ணிட்டாங்கன்னு ஃபோன் வருது, டிவி ஆன் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. டிவி பார்த்ததுக்கு அந்த ஹெட்லைனில் பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் கைது பண்ணிட்டோன்ட்டு. கைது பண்ண வீடியோஸும் எதுவும் வரல, எனக்கும் எந்த ஒரு தகவலும் எனக்கு தெரிவிக்கல, என்கிட்ட சைனும் எதுவும் வாங்கலை. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் கைது பண்ணிட்டோம் அந்த மாதிரி எதுவும் ஒரு சைனும் என்கிட்ட எதுவும் வாங்கலை. எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சு, அவர் எப்படி கூட்டிகிட்டு போனாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அடித்து இழுத்துட்டு போனாங்களா, எப்படி இழுத்துட்டு போனாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சு, அவரை நான் பார்க்கணும், அவருக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியணும். கடைசியாக எப்போ பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, எப்போ வீட்டுக்கு வந்தார்? கடைசியாக இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் நான் பேசிகிட்டு தான் இருந்தேன். எங்கே இருக்கீங்க, நான் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் நல்லா இருக்கேன், பசங்களை பார்த்துக்கோ, நான் சேஃபாக தான் இருக்கேன், நான் இது காவல்துறை என்ன கேட்குறாங்களோ அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன், அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கார். நாங்கள் பயந்துட்டுலாம் போகலை. இந்த கரூரில் இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். இந்த மாதிரி நடந்துருச்சு, ஆனால் இது திட்டமிட்டு செஞ்ச அந்த யார் திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க, அது யாரும் நான் சொல்ல விரும்பலை, ஆனால் செஞ்சுருக்காங்க, திட்டமிட்டு தான் செஞ்சுருக்காங்க. அந்த கூட்டத்தில் நானும் இருந்திருக்கேன். போய் நாங்கள்லாம் வீடியோ எடுத்துருக்கோம், டான்ஸ் ஆடினோம். அண்ணா வருவாங்கன்னு அவ்வளோ ஆர்வமாக இருந்தோம். அண்ணாவை பார்க்கணும், அவர் பேசுகிறத கேட்கணும், அவ்வளோ ஆர்வமாக இருந்தோம். அங்கெல்லாம் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ணா பஸ் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அண்ணா மேலே செருப்பை தூக்கி போட்டுட்டு எங்களெல்லாம் பின்னாடி தள்ளிட்டாங்க. பின்னாடி ஒரு தெரு இருந்துச்சு, அந்த தெருவில் பெரிய குழிக்குள்ளே எங்களெல்லாம் தள்ளி விட்டாங்க. தள்ளிட்டு என் கழுத்தில் வேணுன்ட்டு என் கழுத்துலேயே கழுத்தில் மிதிச்சாங்க. பசங்க 2 பேர்த்தையும் நினச்சிட்டு நான் வேகமாக அவன் காலை பிடுங்கி தள்ளி விட்டேன். அப்புறம் நெஞ்சில் மிதிச்சோம். ஆமாம், திட்டமிட்டு சொன்னால் இல்லை, நான் மக்களோட ஒருத்தையாக தான் நாங்கள் போய் அண்ணாவை பார்க்கணும், அண்ணா பேசுகிறத நான் கேட்கணும். எனக்கு அண்ணாவை ரொம்ப பிடிக்கும், அவரை பார்க்கணும், பேசணும், அதை கேட்கணுன்னு தான் நான் போனேன். ஆனால் அவங்க எல்லாம் திட்டமிட்டு அவங்க அண்ணா பேசவே கூடாதுன்னு தான் அங்கே கூட்டத்தை எப்படியாவது கலைக்கணும், அதை நினச்சிட்டு அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கார் எங்கே இருப்பார் நினைக்கிறீங்க, என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கைது பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்கே இருக்காருன்னு தெரியல. தயவு செஞ்சு அவர் எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு, அது மட்டும் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஒருவேளை கைது பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா, அது நியாயமானது இல்லை? ஓகே தான். அவர் காவல்துறைங்களை என்னென்ன கேட்குறாங்களோ அவருக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துழைப்பார். அவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தார், நம்ம மேலே எந்த தப்பு இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு மேலே எந்த ஒரு கீழோ எதுவுமே வரக்கூடாது. இப்போ எப்படி கூட்டிகிட்டு போயிருக்கீங்களோ அதே மாதிரியே நான் அவரை பார்க்கணும். எனக்கு என்ன பயம்னா, அஜித்குமார் மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது பண்ணிடுவாங்களா, காவல்துறைங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம், இல்லை கட்சிக்காரங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம். எங்கள் வீட்டுக்காருக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் அவரை பார்க்கணும். தயவு செஞ்சு அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, சாயந்தரத்துக்கு மேலே பேசுகிறேன்றீங்க. ஆனால் இது வரைக்கும் அவருடைய வீடியோவோ இல்லை கோர்ட்டில் சப்மிட் பண்ண மாதிரியோ எதுவுமே தெரியலையே, அது எப்படி இருக்குமா உங்களுக்கு? இல்லை, அது என்னன்னு தெரியல. ஆனால் அவர் நான் பேசிட்டு தான் இருக்கேன், எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கிறேன், அவங்க கேட்குறதுக்கெலாம் நான் ஒத்துழைக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. நாங்கள் தலைமறைவாகவே இல்லை. என்னோட ஃபோன் நம்பர் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டேருந்து என் ஃபோன் நம்பர் காவல்துறையை வாங்கிட்டாங்க, நேற்றே வாங்கிட்டாங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃபோனும் பண்ணல. நான் அந்த குழியில் விழுந்து மயக்கத்தில் இருக்கேன். அங்கே இருக்கிறவங்க என்ன ஒரு 2 பேர் கட்சி பசங்க தான், சின்ன பசங்க, தண்ணி தெளித்து மயக்கத்தை தெளிய வச்சு எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே மயக்கத்தில் இருந்தனால என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. கொண்டு தண்ணி அந்த ஒரு வீட்டில் பக்கத்தில் அந்த ஏரியா வீட்டில் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களாம் என் மூஞ்சில் தண்ணி தெளிச்சுட்டு தண்ணி குடிக்க வச்சாங்க. மூச்சுன்னு எனக்கு ரொம்ப இழுத்துச்சு. அவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, மெதுவாக விடுங்க, மூச்சு மெதுவாக விடுங்க அப்படி சொல்லி எல்லாம் தடவி கொடுத்து அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னை கொஞ்சம் இதாக பார்த்துட்டு பசங்க 2 பசங்க தான் சின்ன பசங்க தான் என்னை காப்பாற்றினாங்க, கட்சியில் இருக்கிற பசங்க. அந்த பசங்க நான் பார்த்தது கூட இல்லை. இப்போ அது யாருன்னே அந்த பையன் கேட்குறான் என்ன, அம்மா நீங்கள் அக்கா நீங்கள் யாருங்கக்கா, உங்கள் வீட்டுக்கார் யார் அப்படின்னு கேட்டான். நான் செயலாளர் மதியழகனோட ஒய்ஃபு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட ஒய்ஃபாங்கக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் அந்த வீட்டில் படுக்க வச்சாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலமே ஒரு பேசுபொருளாக இருக்குது. உங்களுடைய மனநிலை என்னவா?
கரூரில் நடந்தது எனக்குமே ஒரு 10 நிமிஷம் தாங்கண்ணா. எனக்குமே இந்த மாதிரி நானுமே இந்நேரம் என் ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு பொட்டுலாம் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு நடந்தது அங்கே. வேணும்னே எல்லாம் அங்கே நடந்தது எல்லாமே ஒரு குழந்தைய அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய கழுத்தை நெரிச்சாங்க. கழுத்தை நெரிச்சதெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. கூட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே நெரிக்கும் போது நம்ம இங்கே என்ன போய் தடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ கூட்டம். திட்டமிட்டே ரவுடி கும்பல் உள்ள பூந்து பண்ணிருக்கு. கண்டிப்பாக இது கட்சி பேர் நான் சொல்ல விரும்பலை, ஆனால் திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரே அடித்தாங்கங்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஸ்ப்ரே அடித்தேன்னு சொல்கிறாங்க. பண்ணாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் நல்லா தண்ணியை போட்டுட்டு வேணும்னே கலாட்டா பண்ணாங்க அந்த இடத்துல. அண்ணா வர வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. அண்ணா உடனே எங்களெல்லாம் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. வேணும்னே தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க. எல்லாம் அவங்களோட குறி கழுத்தை மிதிக்கணும், நெஞ்சில் வச்சு காலை வச்சு மிதிக்கணும், கழுத்தை நெரிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு குழந்தைய செயினை பிடிச்சி இழுத்து கொண்டுருக்காங்க. எல்லாம் சொல்கிறாங்க, ஃபோன்லலாம் சொன்னாங்க, பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் நேற்றுலாம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான், சாயந்தரம் தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன் நான். எனக்கே காலில் அடி தான், காயம், எனக்கும் காலில் காயம் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் பலரும் உங்கள் வீட்டுக்காரை திட்டி அவதூறாக பேசுகிறத நிறைய பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பொய்யான செய்தியோ இல்லை அவங்க தரப்பில் இருக்கு? இல்லை இது வரைக்குமே எங்கள் வீட்டுக்காரை பற்றியோ அண்ணா விஜய் அண்ணாவை பற்றியோ இல்லை ஆனந்தப்பா பற்றியோ யாருமே எந்த ஒரு தவறான நியூஸும் சொல்லலை. எந்த ஒரு கட்சிக்காரங்களும் சொல்லலை, சில கட்சிக்காரங்களும் சொல்லலை. கரூர் மக்களே நிறைய பேர்த்து பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்களுமே எந்த ஒரு அண்ணாவை பற்றியோ எந்த ஒரு எங்கள் வீட்டுக்காரை பற்றியோ யாருமே எந்த ஒரு குறையும் சொல்லலை. முழுக்க செஞ்சது ஒரே ஒரு கட்சி தான். அது தெரியும், மக்களுக்கே தெரியும், மக்களே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் கட்சியில் இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த ஒரு கட்சி பண்ணது உலகத்துக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். கிட்டத்தட்ட கைது பண்ணி கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிருக்கும் ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்று உங்கள் வீட்டுக்காருக்கு காவல்துறையாலேயோ இல்லை வேற யாராலையோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னா என்ன மாமா இருக்குது? இல்லை, இது நான் விட மாட்டேன். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் எப்படி கூட்டிகிட்டு போனாங்களோ அதே மாதிரியே எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வேணும். நான் பார்க்கணும் அவரை. அஜித்குமாரி மாதிரி ஏதாவது அவருக்கு பண்ணனாங்கன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு எப்படி கூட்டிகிட்டு போனீங்களோ அதே மாதிரியே திருப்பி கொடுங்க. இது காவல்துறைக்கு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா முழுக்க காவல்துறை மட்டும்தான், காவல்துறை கட்சிக்காரங்க மட்டும்தான் இதுக்கு எல்லாம் காரணம். பார்க்கவே ரொம்ப நல்ல அமைதியானவராக இருப்பார். கட்சி நிகழ்ச்சிகளே ரொம்ப அமைதியாக. ஆமாம், அவர் எல்லாமே கரெக்டாக பண்ணுறவர் தான். இதுவுமே கரெக்டாக பண்ணியிருக்கிறார். ஆனால் அவங்க இது மாதிரி அண்ணா பேசுகிறது நான் கரூரில் ரீச் ஆகக்கூடாது, அண்ணா கரூர் மக்கள் ஓட்டு வாங்கக்கூடாது, கரூர் மக்கள் ஓட்டு நமக்கு மட்டும்தான் வரணும், அது மாதிரி நினச்சி அவங்க திட்டமிட்டு பண்ணிட்டாங்க. இது அண்ணாவுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும். எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் விஜய் அண்ணாவுக்கும் கெட்ட பேர் உண்டாக்கணும். அந்த ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அவங்க மனசில் வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. எப்படி நடந்து 10 நிமிஷத்தில் எப்படிங்க ஒவ்வொருத்தரும் அங்கே அமைச்சருங்க எல்லாம் எப்படிங்க அவங்க அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, எப்படி வராங்க? அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். அதெல்லாம் எங்கள் மக்கள் கேட்குறாங்களே, கேள்வி கேட்குறாங்கல்ல, ஏன் அதெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மற்றது மட்டும் ஒவ்வொன்றா கேட்குறீங்கல்ல. அஜித்குமார் இதுக்கும் யாரும் எதுவும் போய் கேட்கல. கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு இறந்தா அதுக்கும் போய் யாரும் எதுவும் கேட்கல. இப்போ மட்டும் எப்படி எங்கள் வீட்டுக்கார தவறு அண்ணா பண்ணிட்டாங்கன்னு எப்படி இப்போ இத்தனை பேர் வரிசையாக வர கேட்குறீங்க? அதுக்கு நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லணும். மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அது வதந்தி கிடையாது, அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க. அங்கே அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன், எனக்கும் பாதிப்பு பட்டு இருக்கு. இப்போ நான் இறந்துருந்தா எனக்குமே எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். உங்கள் தலைவர் உட்பட லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு கரூர் மாவட்ட செயலரோட மனைவி என்ன சொல்லுவாங்க? தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்காரர் இந்த இதில் எந்த ஒரு தப்பும், அவர் எந்த ஒரு இதுவும் பண்ணலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது ஒரே ஒரு கட்சி மட்டும்தான். அது நான் இப்போ சொன்னேன்னா அது கட்சியிலேருந்து பேசுகிறாங்க, அது அவங்க சாதகமாக பேசிக்கிறாங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமா பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பசங்க கிட்டெல்லாம் சொல்லி ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கணும், எந்த மிஸ்டேக் வரக்கூடாது, அப்படி பார்த்து தான் பண்ணுவார். இது அவங்க ஒரு 2000 ரூபாய் எவ்வளோ பேர் விட்டாங்கன்னு தெரியல, ஆனால் எல்லாத்தையும் நெரிச்சிட்டாங்க, வேணும்னே பண்ணிட்டாங்க. அவர்லாம் விஜய் அண்ணா படம் நடிக்கிறதுல ஸ்டார்டிங் 3வது படத்துலேருந்தே நடிக்க ஆரம்பித்தார்.
இல்ல 35 வருஷமா இருக்காரு, மன்றத்துல இருந்து இருக்காரு, இப்ப கட்சிக்கு வந்துட்டாரு. இந்த கூட்டத்துக்கு என்னென்ன கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாரு அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நீங்க அவங்க கூடவே இருந்திருப்பீங்க தினமும். இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, என்னென்னலாம் பாடுபட்டாரு, எவ்வளவு திட்டமிட்டு பண்ணாரு, பிளான் பண்ணி பண்ணாரு, எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் சொல்லுங்க. செலவானது எவ்வளோன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு வியாழக்கிழமை புதன்கிழமையிலேருந்து வேலை பார்த்துட்டேன். புதன்கிழமை 3 நாள் ஆச்சு அவர் வீட்டில் வந்து சாப்பிடவே கிடையாது. டீ காஃபி இது மட்டும்தான் அவரோட 3 நாள் சாப்பாடு இது மட்டும்தான். வீட்டுக்கு வரவே கிடையாது. நானும் ஃபோனில் சொல்லிட்டேன், எனக்கு சாப்பிடுங்க, உடம்புக்கு ஏதாவது வந்துட போதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். அவர் அதெல்லாம் கேட்கல. அண்ணா வரப்போது எந்த ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது, அதுதான் மெயின். அவரோட குறிக்கோள் அது ஒன்று தான். அவர் எந்த மிஸ்டேக் வரக்கூடாது, அது மட்டும்தான் அவரோட குறிக்கோளாக இருந்தார். வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணிக்கு வேலை எல்லாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு வந்தார். வந்துட்டு 6 மணிக்கு எழுப்பிவிடு நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 6 மணிக்கு கரெக்டாக எழுப்பேன், குளிச்சுட்டு டீ கூட குடிக்கல, கிளம்பி போயிட்டார். அப்போ பார்த்தது தான். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. கூட்டத்தில் அங்கே போனேன் நான், அங்கேயுமே நான் பார்க்கல. எனக்கு அங்கே கூட்டத்தில் வந்து அண்ணாவை பார்க்கணும், என்னோட இது வந்து அங்கே தான். அவர் இருக்கிற இடத்துல நான் போகலை. மக்களோட மக்களாக நின்று அண்ணாவை பார்க்கணும், அவர் பேசுகிறத கேட்கணுன்னு தான் நான் ஆசை. எந்த கூட்டத்துக்குமே நான் போக மாட்டேங்க, எங்கேயும் நான் வெளியவே போக மாட்டேன். எஃப்ஐஆர்ல போலீஸ் கொடுத்துருக்குது கூட்டம் வரணுங்கிறதுக்காக விஜய் ரொம்ப லேட்டா வந்தாரு, அதனாலதான் கூட்டம் வந்து கூட்டத்தினாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு அதில் எஃப்ஐஆர்ல எழுதியிருக்காங்க. அது எப்படிமா? இல்லை, அது தப்பு. டைம் வந்து 3லேருந்து 10 மணி வரைக்கும் தான் டைம் கேட்டிருக்காங்க. அதில் அதோட இதுவுமே எங்ககிட்ட இருக்குது. அந்த டைமில் அண்ணா வந்த டைம் கரெக்டு தான். அவங்க வந்து அண்ணா வந்து கரூரில் வந்து பேசக்கூடாது, அவங்களோட டார்கெட் வந்து அண்ணா வந்து பேச ஆரம்பிக்கும் போதே கலவரத்தை உண்டாக்கணும்னே பண்ணிட்டாங்க. இப்போ உங்க வீட்டுக்கார கைது பண்ணியிருக்காங்க, முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாரும் இதை பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன ஒன்று சொல்கிறேன், கரூர் ஓட்டு உங்கள் பக்கம் வேணுங்கிறதுக்காக இத்தனை உயிர் 41 உயிரை பலி வாங்கிட்டீங்க. அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல. நீங்கள் ஜெயிச்சிங்க, என்ன வேணால் உங்கள் கட்சி அரசியல் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். கரூர் மக்கள் உயிர் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க உயிரை ஏன் இப்படி வாங்குறீங்க? அதுக்கு என்னென்னமோ கட்சி ஜெயிக்கிறதுக்கு என்னென்னமோ வேறு ஏதாவது வளர்ச்சி பண்ணிக்கலாமே. கரூர் அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க, நாங்கள் என்ன பண்ணோம்? எதுக்கு எங்கள் உயிரை பலி வாங்கினீங்க? இதுயா நான் வெளிப்படையாகவே சொல்கிறேங்க. செந்தில் பாலாஜி, முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள், இவங்க 2 பேர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது. இதனால் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதாங்க. சொல்லிட்டேன். எனக்கு அவங்க 2 பேர்த்து மேலே டவுட் இருக்குது. கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள் அவர்கள், இவங்க 2 பேர் மேலே எனக்கு டவுட் இருக்குது. அங்கே நடந்தது இவங்க 2 பேர் மட்டும்தான் திட்டமிட்டு சதி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்க? அதான் ஆளுங்களை உள்ளே விட்டுட்டாங்க, ரவுடி பசங்களை உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டுட்டு எங்களெல்லாம் வேணும்னே ஒவ்வொருத்தரும் கழுத்தை நெரிக்கிறது, துண்டை வச்சு இது மாதிரி பண்ணுவாங்க. கட்சியில் வந்து வேற எல்லாம் ஜெயிச்சுட்டு போகலாம், ஆனால் இந்த மாதிரி கழுத்தை நெரிச்சு கொண்டு ஒருத்தர் மேலே காலை வச்சு கழுத்தில் மிதித்து, நெஞ்சில் மிதித்து, கழுத்து செயினை பிடிச்சி இழுத்து கொலை பண்ணி இந்த மாதிரிலாம் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லையே. கட்சியில் வேறு எதுனமோ வளர்ச்சிக்கு பண்ணிட்டு போயிடலாமே. ஏன் மக்களோட உயிரை எடுத்து நீங்கள் ஜெயிக்கிறீங்க? எங்கள் வீட்டுக்காரரை நான் பார்க்கணும். இது வரைக்கும் அந்த தகவலும் இல்லை. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் இந்த அரசாங்கத்தையும் கட்சிக்காரங்களையும் சும்மா விட மாட்டேன். இது எவ்வளோ பெரிய இதானாலும் சரி, நான் போய் ரோட்டில் நின்று மறியல் கூட பண்ணுவேன். என் வீட்டுக்காரரை நான் பார்க்கணும். இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் சந்திக்க தயார். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவர் தான் எங்களை வீட்டுக்கு எல்லாருமே அவர் தான். நான் அந்த அளவுக்கு ஒன்றும் படித்தவன் கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்னா எங்கள் வீட்டில் ஒன்றும் கிடையாது. என் 2 பசங்க இருக்காங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.